இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேங்கிள் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 10 சர்க்கிள் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த 10 சர்க்கிளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அட்டையை ஃபஸ்ட்டு ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அட்டையை வச்சு மற்ற அட்டைகளுக்கு மேலே இந்த மாதிரி அவுட்டரில் வந்து லைன்ஸ் வந்து பென் வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் கலர் பவுடர் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பெயிண்ட் இல்லாமல் பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோல்டன் கலர் பவுடர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது கூட வந்து இன்னொரு பொருள் எடுக்க போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து சென்டரில் வந்து நான் ஹோல்ஸ் போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கயிறு கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டார்ஸை இந்த மூடியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டார்ஸ் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மூடியோடைய சென்டரில் ஒரு ஸ்டார் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறாங்க. அடுத்தது இன்னும் 3 ஸ்டார் வந்து மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வந்து எடுத்துக்கோங்க. அந்த கயிறில் வந்து இந்த மாதிரி 1 by 1 மேலே இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கயிறை யூஸ் பண்ணி அந்த மூடியில் வந்து அந்த கயிறை அட்டாச் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக நம்ம தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டார்லாம் இருக்க மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு.